ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பால் அண்ட் த பாய் மஞ்சுமெல் பாய்ஸுக்கு அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் சிதம்பரம் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம் தான் இந்த பாலன். இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் சர்வைவல் த்ரில்லர் படமாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜெயிலேருந்து ஒரு அம்மாவும் சின்ன பையனும் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிராவல் பண்ணி போற இடங்கள் எல்லாத்துலேயும் அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டே இருக்காங்க. எதனால இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாம இருக்கு. கடைசியா ஒரு பாட்டி அவங்களோட வீட்டில் இவங்க வேலைக்கு சேர்றாங்க. அங்க இவங்களோட லைஃப் ஸ்மூத்தா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. பட் சடனா அவங்களோட பாஸ்ட்ல இருக்க ஒரு ப்ராப்ளம் பின்தொடர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க பாட்டி வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பால் அண்ட் த பாய். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே எனக்கு சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம், இந்த படத்துல அம்மா கேரக்டர் அந்த பையன் கேரக்டரை டிசைன் பண்ண விதமே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க ஜெயிலேருந்து வந்து அதுக்கப்புறம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறது, அங்க ஐடென்டிட்டியை மறைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு விதமான மிஸ்ட்ரி ஃபீலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கேரக்டரும் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. இதுவே ஒரு விதமான டென்ஷனை ஹோல்டு பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக தான் போணுச்சு. அப்புறம் இந்த படத்தில் அந்த அம்மா கேரக்டரை ஃபர்சானா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த பையன் கேரக்டரை அதிசேஷன் பண்ணியிருந்தாரு. இந்த ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்சானா அவங்களோட கண்ணாலேயே மிரட்டுறாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா கண்ணாலே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதிசேஷன் சின்ன பையனா இன்னசென்ட் பர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே பண்ணியிருந்தான். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தோட ஹைலைட்ஸ். நெக்ஸ்ட் டொவினோ தாமஸ் எக்ஸ்டெண்டட் கேமியோவில் பண்ணியிருக்காரு. சின்ன கேரக்டர் மாதிரி இருந்தாலும் அவரோட கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அவரும் பர்ஃபார்மன்ஸை நல்லாவே பண்ணியிருந்தாரு. மற்ற ஆக்டர்ஸும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேல சில இடங்கள் சுவாரஸ்யமா இருக்கு. அதை தாண்டி நிறைய இடங்கள்ல ஒரு ஸ்லோனஸ், ஒரு லாகிங் இருக்கிற ஃபீலை கொடுக்குது. இது ஒரு விதமான டிராபேக்கா எனக்கு பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இவங்க ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. அந்த ட்விஸ்ட் எந்த லெவல் நமக்கு இம்பாக்டா கொடுக்கணுமோ அதை கொடுக்கலையோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. அந்த இடங்கள்ல எமோஷனல் இன்னும் பெட்டரா ஒர்க் அவுட் ஆயிருக்கணுமோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஓவராலா சொல்லணும்னா, இந்த படத்தை ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மாவோட தியாகத்தையும் ஒரு பையனோட தேடலையும் மஞ்சுமெல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம் அவரோட ஸ்டைல்ல ஒரு இன்டென்ஷனா வித்தியாசமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல மட்டும் ஸ்லோவா லாக் ஆகிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. இருந்தாலும் வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள், வித்தியாசமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் தியேட்டர்ஸ்ல மலையாளத்திலையும் அப்புறம் தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இது பால் அண்ட் த பாய் படத்தை பத்தி என்னோட விமர்சனம். அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய்.